விஜய் படங்களின் வசூலுங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண படத்தின் வசூல் அளவுக்கு தான் இருக்குது. இவங்க சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அடுத்து அரசியல் களத்திலும் இவர் மிகவும் போலியாக, மிகவும் கீழ்த்தனமான முறையில் பணத்தை செலவு பண்ணி இந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. ஒரிஜினலாக மக்கள் செல்வாக்கு உள்ளவனுக்கு தானாகவே இந்த வியூஸ் லைக்ஸ் வரும். ஒன்றும் இல்லை, இந்த கோபி சுதாகர்னு 2 பேர், 2 பசங்க, அவங்க 2 பேரும் ஒவ்வொரு வாரமும் 2 வீடியோக்கள் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் சராசரியாக 3 மில்லியனை தொடுது. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப அசால்ட்டாக 3 மில்லியன். அந்த முக்கியமான வீடியோ, அதில் பரபரப்பான கண்டென்ட் இருந்தால் அது 10 மில்லியனை தாண்டுது. அண்மையில் ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டிருந்தாங்க, சொசைட்டி போவாங்கன்னு. அந்த வீடியோவை பற்றி பேசாத ஜேர்னலிஸ்ட்டு, பேசாத யூடியூபர்ஸே இல்லை. அவ்வளோ பேரை அந்த வீடியோவை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. எல்லோரும் தயவு செஞ்சு பார்த்துருங்க, இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க அப்படின்னு ரிக்வஸ்டெல்லாம் கூட வச்சாங்க. அது ரிமூவ் பண்ணலை, அது அப்படியே தான் இருக்குது. 10 மில்லியனுக்கு மேலே அதுக்கே பார்வைகள் கிடச்சிருக்கு. புரிதா? கண்டென்ட் ஹானஸ்ட்டாக இருந்து, சுவாரஸ்யமாக இருந்து, மக்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்தால் தானாகவே மக்கள் தேடி பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் காசு கொடுத்து எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நடத்துனது என்ன, ஒரு 1.5 மணி நேரம் கூத்து. அது இந்த 1.5 மணி நேரம் கேலி கூத்த நீ வீடியோவை எடுத்து பேரில் எல்லை மீறி போகிறாங்களே அவங்களுக்கு, அதே போல் தவறான தகவல்களை தொடர்ச்சியாக பரப்பு, ஒரு படத்தை காலி பண்ணுற மாதிரி தவறான தகவல்களை பரப்புறது, ஒரு கேம்பெயின் மாதிரி செய்கிறது, அதையே கூட்டு செய்கிறது, கேம்பெயின் மாதிரி செய்கிறது. இந்த வேலைகளில் ஈடுபடுவோர் யாருன்னு பார்த்து அவங்கள அடிச்சுன்னா நான் ஆர்எஸ் பண்ண சொல்லலை, அவர்களை சட்ட ரீதியாக அவங்கள அடக்கி அவர்கள் பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்காரு. அவர் கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறாரு. மாதாந்திரம் இந்த இவங்களுக்கு ஊதியமாகவே தராரு. அப்படியெல்லாம் ஒரு பெரிய அலிகேஷன் ரொம்ப காலமாக இருக்கு. அப்போ அந்த புள்ளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த இந்த ரஜினி படம் மட்டும் இல்லை, நிறைய நடிகர்களின் படங்கள் இதனால பாதிக்கப்படுது. இப்போ ரஜினி படம் எல்லா தடைகளையும் மீறி அவருடைய அந்த கரிஸ்மாவால் அந்த படம் தாக்கு பிடிக்குது. இப்போ நீங்கள் கூலி படத்தை எடுத்துக்கிட்டா போனால் அத்தனை பேர் யாருக்காக போகிறாங்க? நான் ரஜினியை பார்க்க போகிறேன், இது ரஜினி படம், அவ்வளோதான். அங்கே யாரும் லோகேஷ் கனகராஜ் அவர் எப்படி பிரில்லியண்ட்டாக படம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்ல, அல்லது கூட எவ்வளோ நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அதையெல்லாம் அவங்க சொல்ல. இது பியூரா ஒரு ரஜினி படம், ரஜினியோட மாசு, ரஜினியோட அந்த ஆரா, அதை நாங்கள் என்ஜாய் பண்ணோம், அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு